ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐஸ் கேம் தான் இன்றைக்கி விளாட போகிறோம். இந்த கேம் கொஞ்சம் பயங்கரமான ஒரு ஆர்ஆர் கேமு, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதனால் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், கேமுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. அப்படியே நம்ம இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே கீழே என்னமோ இருக்குது, இருங்க ட்ராவை திறப்போம். இங்கே எதுவும் இல்லை. ஓகே, வேறு என்ன பிளிங்க் ஆகுது, அந்த இடம்லாம் போய் பார்ப்போம். இருங்க ஃபஸ்ட்டு இந்த ட்ராவை. இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஓகே, இங்கே ஒரு 2 பேக் இருக்குது. ஓகே, 20 பேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டேங்குது கைஸ். இங்கே முதல்ல பேக் கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது. இது என்னது? ஓகே, கோஸ்ட்டு இதுலேருந்து இது பார்க்குறதுக்கு இந்த ஐஸ் நமக்கு தேவைப்படுது. இது நம்ம கலெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகே கைஸ், இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு கைஸ், இங்கே ஒரு 2 பேக் நமக்கு ஈஸியாக 4 பேக் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், ஓகே, இங்கே எதுவும் ஒன்று திறக்கிற மாதிரி இல்லை. பக்கத்து ரூம் போவோம். இங்கே நம்ம பேக் கலெக்ட் பண்ண மாட்டேங்குது கைஸ். ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஓகே, 1ஆம் நம்பர் எதுவும் கொடுத்துனா இங்கே ஒரு பேக். ஓகே, 5 பேக் ஆயிடுச்சு. ஓகே, கைஸ் கைஸ் எதுவும் வெடிக்குது கைஸ். கைஸ் இங்கே எதுவும் இப்போ இடமே நடுங்குச்சு கைஸ். இப்போ இடமே ஒரு மாதிரி ஆடிச்சு இப்போ. ஓகே, இங்கே ஒரு ஐஸ் கலெக்ட் பண்ணிப்போம். என்னாச்சுன்னு தெரில. ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது, அதையும் திறந்து பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லை. ஓகே கைஸ், ஓகே, ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. பயங்கரமாக ஏதோ சத்தம் கேட்குது கைஸ். இருங்க, போச்சு கைஸ். எங்கடா ஒளிருது? இந்த இங்கே நிற்போம். இருங்க, இந்த பேய் ஃபஸ்ட்டு போயிட்டோம். பார்த்துருச்சாண்ணா ஒரு வேளை ரன்னுன்னு காட்டுச்சு. ஆனால் பேய் பார்த்துருச்சான்னு வேறு எனக்கு தெரியலையே. ஓகே, இன்னும் சத்தம் கேட்குது, கேட்டுட்டு தான் இருக்குது. ஓகே கைஸ், கேட்குறது விட்டுருச்சு. இப்போ போய் பார்ப்போம். இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, சரி ஓகே, இந்த ரூம்குள்ளே போகலாம். இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, ஐஸ் இருக்குது, அதை எடுத்துப்போம். கீழே ஒரு பேக் இருக்குது, அது எடுத்துப்போம். இது என்னது? இது என்னன்னே தெரில. சரி ஓகே, அடுத்த இதுக்கு போவோம். ஓகே, அங்கே ஒரு ஐஸ் இருக்குது, அதையும் எடுத்துப்போம். ஐஸ் கண்டிப்பாக நமக்கு முக்கியம் ஐஸ். ஏன்னா அந்த பேய் எங்கே இருக்குதுன்னு நமக்கு அப்போ தான் தெரியும். இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, அதையும் கலெக்ட் பண்ணிப்போம். இது என்னது? பிளிங்க் ஆகுது. இது எக்ஸைட்டு கைஸ், இது எக்ஸைட்டு. ஓகே, 20 பேக்ஸை கலெக்ட் பண்ண சொல்லுது. ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு பேக் இருக்குது. மொத்தம் 7 பேக் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே தான் இருக்கா? ஓகே, ஒன்றும் இல்லை கைஸ். நான் சொன்னால அந்த மாதிரி ஒரு மாதிரி நடுங்குது. நீங்கள் பாருங்கள், நடுங்குது, இடமே நடுங்குது. ஒருவேளை பேய். கரெக்டு கைஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன். கோஸ்ட்டு நம்ம கிட்ட வருதுன்னா இடம்லாம் நடுங்க மாட்டேங்குது. கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்களா? கோஸ்ட் நம்ம இப்போ கிட்ட இருக்குது, எங்கேயோ இருக்குது. இருங்க, அந்த இது கொடுத்து பார்ப்போமா கோஸ்ட் எங்கே இருக்குன்னு. இது பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது கைஸ். ஆமாம் கைஸ், எக்ஸிட் ரூம் தான். இங்கே பாருங்கள், எக்ஸிட் ரூம் படிக்கட்டு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிட்ஸ் இங்கே நின்றுட்டு போவோம். ஏன்னா மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸிட் ரூம் நோக்கி தான் சைடு போயிட்டு இருந்துச்சு. இப்போ மேலே போயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மெதுவாக அப்படியே கீழே இறங்கி பார்ப்போம். கீழே இருந்துச்சுன்னா மேலே ஓடிடுவோம், மேலே இருந்துச்சுன்னா அப்படியே கீழே இருந்துருவோம். ஓகே, இருங்க, அப்படியே போவோம். இப்போ இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இங்கே இல்லை. அப்படியே போவோம். நம்ம 7 பேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே எதாவது இருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அந்த ரூம்குள்ளே போவோம். இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, அங்கே ஒரு ஐஸ் இருக்குது. அங்கே பேக்கும் இருக்குது கைஸ். ஃபஸ்ட் பேக் எடுத்துப்போம், ஐஸ் எடுத்துப்போம். ஓகே, ஐஸ் ஒரு தேவையான ஒரு பொருள் தான். ஆனால் அது எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஓகே, என்ன இருக்குது இங்கே? வேறு எதாவது இருக்கா பேக்? அது எனக்கு இந்த தீமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது பயங்கர ஒரு மாதிரி த்ரில்லாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணியிருக்காங்க. அது இந்த மியூசிக்கு அது மட்டும் இல்லை. ஓகே கைஸ், பேய் வருதுன்னு நினைக்கிறேன். இடம் ஒரு மாதிரி நடுங்குது. பேய் வருதுன்னு நினைக்கிறேன். எந்த சைடுலேருந்து வருதுன்னு தெரிலடே. எங்கேருந்து வர ரன் கைஸ்? எங்கேருந்து வருதுன்னு தெரில, ரன்னுன்னு கட்டுது கைஸ். இங்கேருந்து ஓடுற பூஸ்ட் கொடுறா. ஓகே, ஓடு கைஸ். சூப்பர் கைஸ், ஓடியாச்சு. நம்ம இப்போ அதுக்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம் நம்ம. இந்த சைடு இருக்க பட்டன் பூஸ்ட் ஆட்டுக்குது கைஸ். பிளிங்க் ஆச்சு, அது கொடுத்தா வேகமாக ஓடுறான். ஓகே கைஸ், மறுபடியும் ஏதோ அது வருது, கிட்ட வருது. எந்த சைடு இருக்குன்னு தெரியல. பேய் வேறு. இருங்க நிற்போம். இந்த சைடு இருக்குது, பூஸ்ட் கொடுத்து ஓடிடுவோம். ஓகே, இந்த ரூம்குள்ளே போய்ட்டு நம்ம கொஞ்ச நேரம் இருப்போம் சேஃபாக. அதுக்கப்புறம் கூட வெளியிடுவோம் கைஸ். பார்த்துருச்சா கைஸ்? பார்த்துருச்சு என்னன்னு தெரியலையே. ஓகே, ஒரு 2 செகண்ட் நிற்போம். இங்கேயே நின்றுட்டு போவோம். ஓகே, இப்போ சவுண்டு லைட்டாக கேட்குது, அதான் பயமாக இருக்குது. இப்போ நம்ம வெறும் 8 பேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, எங்கே இருக்குது? ஓகே, அது 3rd ஃப்ளோர் போயிடுச்சு. இப்போ நம்ம போய் ஜாலியாக தொழலாம்.
ஓகே இங்கே எது என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. ஹெலியில் ஓடிட்டுருக்கு கைஸ். அண்டர் கிரவுண்டாட்ட இங்கே ஒரு பேக் இருக்குது, இது எடுத்துப்போம். எடு. வா. ஓகே கைஸ் எடுத்தாச்சு. ஓகே வேறு என்ன இருக்குது? 9 பேக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். ஓகே அந்த மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது சொல்லப்போனால். ஓகே வேறு என்ன இருக்குது? இது என்ன இந்த ரூமு? இந்த ரூம்குள்ளே போவோம். அங்கே எத்தனை 3 பேக்ஸ் இருக்குது கைஸ். ஐயோ இந்த ரூம்குள்ளே வேறு போக முடியலையே. சரி ஓகே நம்ம இதுக்கு ஏதோ மேலே ஒரு பேக் இருக்குது எடுத்துப்போம். ஓகே கைஸ் மொத்தம் நம்ம பாதிக்கு பாதி 10 பேக்கு 11 பேக் கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ரைஸ் இருக்குது, அதையும் எடுத்துப்போம். வேறு இங்கே ஒரு பேக் இருக்குது. 12 பேக்கு தொடர்ச்சி கிடைக்குது. இங்கே ஒரு பேக் 13 பேக் கைஸ். இந்த லக் யார் கைஸ்? 14 பேக்கு கைஸ். ஒரே இடத்துல 4 பேக் நமக்கு கிடச்சிருக்குது. ஓகே சூப்பர். ஐஸ் எடுத்துப்போம். நம்மக்கிட்ட இப்போ 5 ஐஸ் இருக்குது. இது கண்டிப்பாக நமக்கு உதவும். நம்ம இப்போ 14 பேக் எடுத்தாச்சு. இன்னும் 6 பேக் எடுக்கணும் நம்ம. இருங்க முதல்ல இந்த எங்கே இருக்குது? இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, எடுத்துப்போம். அது எங்கே இருக்குது? ஓகே அது வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. நம்ம அப்படியே மெதுவாக மேலே போவோமா? அப்படியே மெதுவாக மேலே போவோம். ஓகே அது எங்கே 3rd ஃப்ளோரில் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது? படுத்து கைஸ். இந்த ரூமுக்கு போயிடுவோம். இருந்துருவோம் கைஸ். அது கிட்ட போனால் ரொம்ப ஒரு மாதிரி பதங்குது கைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரி பாட்டு மாதிரி வருது. அது எப்படி சொல்கிறது? அந்த காஞ்சனா மூவிலாம் நமக்கு பாட்டு வருது அந்த மாதிரி இருக்குது. மாதிரி அந்த ஒரு மாதிரி பயத்தை கிளப்புது. அதனால தான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இருங்க அது போயிட்டோம். ஒரு மாதிரி அது வந்து எப்படி சொல்கிறது, இடம் ஆடுது, அந்த மியூசிக் வேறு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் ஒரு மாதிரி கத்துல ஒரு மாதிரி பாட்டு மாதிரி படுது, அதான் பயப்படுது. சரி ஓகே அது 3வது ஃப்ளோர் போயிடுச்சு. நம்மளும் இப்போ 3வது ஃப்ளோர் தான் போகணும். அப்படியே மெதுவாக போய் பார்ப்போம். இருங்க அப்படியே மெதுவாக ஏறுவோம். மெதுவாக கைஸ் இங்கே இருக்குது. ஒரு ஐயோ ஒரு செகண்டு கைஸ். இந்த கேமில் என்ன பிரச்சனைனா நமக்கு ஒரே லைஃப் தான். இப்போ நான் 14 பேக் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த 14 பேக்கில் நம்ம செத்துட்டோம்னா முடிஞ்சு அடுத்த ஒரு மேட்ச் ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஓகே இங்கே ஒரு 2 பேக் இருக்குது. 2 பேக் எடுத்துப்போம். 16 பேக் நமக்கு கிடச்சிருச்சு கைஸ். சொன்ன 4 பேக் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பேக் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஈஸியாக கொடுத்துட்டானுங்க கைஸ். இங்கே 3 பேக் கைஸ் நமக்கு ஈஸியாக கைஸ். 3 பேக்கு 19 பேக். அப்போ அந்த லாஸ்ட் ஒரு பேக் தான் நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் ஆக்கி கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக தானே பேக் கொடுத்து லாஸ்ட்டில் கஷ்டம். இது என்னது? ஐ நீட் டூல் டு அன்லாக் த டோர். ஸோ இது டூல் கொடுக்கதை கேட்குது. சரி ஓகே நம்ம போவோம். லாஸ்ட் பேக் தான் ஏதோ அலையோட போகிறான்னு நினைக்கிறேன். அலையோட போக போகிறோன்னு இங்கே ரைஸ் இருக்குது, எடுத்துப்போம். ஓகே எங்கே இருக்குது பேய்? இங்கே மேலே ஏறிட்டுருக்கு. நம்ம இதுக்கு தான் கரெக்டான சமயம். நம்ம ஓட்டுருவோம். இங்கே என்ன கட்டுது? இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு தான் நம்ம தேடுற மாதிரி ஆகும். இந்த டோருக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்தாச்சு. இருங்க அது கீழே இறங்க போதா தெரில. எங்கே இருக்குன்னு நேரம் தெரியலையாது. இருங்க கீழே இறங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறது. இது மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம கிட்டக்கால கேட்குற மாதிரி இருக்குது. இருங்க ஒரு செகண்ட் இருக்குது. நம்ம பக்கத்தால் கேட்குற மாதிரி இருக்குது. அதான் பயமாக இருக்குது. ஆமாம் கீழே இறங்கிட்டு இருக்கு கேஸ். அது கீழே இறங்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம கரெக்டான டைமு. இப்போ போய் நம்ம தொலைவோம். ஏன்னா நம்ம கீழே 2 ஃப்ளோருமே நம்ம வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கோம். கீழே 2 ஃப்ளோருமே நம்ம நல்லா தொலைவிட்டு தான் மேலே வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பேக் மேலே தான் இங்கேயே இருக்கும். அது எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒவ்வொன்றா நம்ம தொலைவிட்டே போவோம். இது வந்து படிக்கட்டு. ஓகே பேக் இங்கே இருக்குது கேஸ். எவ்வளோ பேகு சூப்பர் கேஸ். இப்போ இங்கே இருக்குது, கீழே இருக்குது கேஸ். இதுதான் கரெக்டான டைமு. ஓடுறா ஓடு கைஸ். எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ். இருங்க எதை கேட்குறோம். அவ்வளோதான் கைஸ். எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ். நான் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இந்த கேம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேம் வந்துச்சு. எனக்கு என்ன கேம் எடுத்து விளாண்டு போடலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேம் நல்லா இருந்துச்சு. அந்த கேமை நான் வந்து சுத்தமாக எதுவுமே பார்க்கல. எப்படி விளாடணும் என்னென்ன பண்ணணும்னு எதுவுமே பார்க்கல. அப்படியே வந்து விளையாண்டது தான் வந்துச்சு. ஓகே கைஸ், பாய்.